ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது. மேடம் கால் பண்ணி கூப்பிட்டாங்க. இப்போ தான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்தோம். வாங்க போயிட்டு என்னன்றதை பார்ப்போம். மேடம் கால் பண்ணி கூப்பிட்டாங்கன்னு சொன்னேன். நேராக பார்த்தீங்கன்னா இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதோ போது பாருங்கள் முன்னாடி வண்டி, அதான் நம்ம மேடம் வண்டி. இந்த இடத்துல வந்து இந்த கூடாரம் மாதிரி போட்டு தங்குறது ரெடி, கைமான்னு சொல்லுவாங்க அரபியில். அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மாதிரி அந்த கூடாரம் மாதிரி இங்கே ரெடி பண்ணோமா. அதான் கூப்பிட்டு வந்து காமிச்சாங்க. இங்கே தான் ரெடி பண்ணோம், இதெல்லாம் ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் சரி ஓகே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அதான் ஆளை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. இதுக்கு லேண்ட்ரிக்கு போகணும், துணி கொடுக்குறதுக்கு. துணி ஒன்று இருக்குது, ஓனர் துணி. கிளாஸ்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது, துடைக்கணும். அதனால் கிளியராக தெரியல. அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சீஷா கடைக்கு வந்திருக்கோம். அந்த கறி வாங்கணும், அடுப்பு கறி, இந்த சீஷா பிடிக்கிறது. வாங்கியாச்சு. வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க சிக்னலாண்ட நம்ம நின்றுட்டுருக்கோம். சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். டைம் பார்த்தீங்கன்னா 12:30 மணி ஆகுது. நம்ம மேடம் கால் பண்ணி வீட்டில் வேலை செய்கிற பணிப்பெண்ணுக்கு வந்து காசு அனுப்ப சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் நம்ம இப்போ வந்துட்டுருக்கோம். எக்ஸ்சேஞ்ச் வந்தாச்சு. நம்ம இங்கே தான் ரெகுலராக காசு அனுப்புவோம். நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம அனுப்பிட்டோம். ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க, அதை கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு நம்ம போக வேண்டியது தான். இதாங்க அந்த ரெசிப்ட், வாங்கியாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம ஏரியாவில் இருக்க ஜெமியான்னு சொன்னேனே, அதுக்கு பக்கத்தில் தான் எக்ஸ்சேஞ்சும் இருக்குது. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓனர் வருவார். கொஞ்ச நேரம், இன்னொரு 1 மணி நேரம் இருக்குது. 1:30 மணி போல் வருவார். வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆச்சு. நம்ம சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஓனர் வந்துட்டார். ஒரு சின்ன வேலை வச்சிட்டாரு. அதான் நம்ம போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டிக்கு பெட்ரோல் போடணும். பெட்ரோல் போட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. நேற்று விளாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நேற்று போன இடத்துக்கு தான் போனோம். வாங்க ஃபஸ்ட்டு பெட்ரோல் போடலாம். அவ்வளோதாங்க, நம்ம பெட்ரோல் பங்க் வந்துட்டோம். எங்கே காலியாக இருக்கோ அங்கே வண்டியை போடுவோம். அவ்வளோதான், பெட்ரோல் போட்டாச்சு. போட்டு நம்ம கிளம்பிட்டோம். ஆமாங்க, இந்த இடம்தான் நேற்று வந்தோம். இந்த 3 மூட்டை வாங்கினோம். அவ்வளோதாங்க, நம்ம கிளம்பியாச்சு. அவ்வளோதான், வேலையெல்லாம் முடிஞ்சுது. வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் இப்போ. சரி வாங்க நெக்ஸ்ட் என்னன்றதை பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 6:30 மணி ஆகுதுங்க. நம்ம பெட்ரோல் போட வந்திருக்கோம். பெட்ரோல் போட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஓனர் வேலை வச்சிட்டாரு. பாலைவனம் போகணுமா. நானும் அண்ணனும் கிளம்பிட்டோம். நைட் டைமில் பார்த்தீங்கன்னா
ரொம்ப கஷ்டம். எதுவுமே தெரியாது. எல்லாமே இருட்டாக இருக்கும். ஏன்னா பாலைவனத்துலலாம் பார்த்தீங்கன்னா இது லைன் இருக்காது. இபி லைன் இருக்காது. ஒன்று ஜெனரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா இந்த சோலார் லைட். அதான் பாருங்கள், முன்னாடி அந்த ரோடு பக்கத்துலேயே லைட் எரியறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடை. மீதி தூரத்தில் எரியறதுலாம் அதெல்லாம் பாலைவனம். பாருங்கள், ஒன்றுமே தெரிய மாட்டிருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம வந்துட்டோம். வேலை முடிஞ்சு ரிட்டர்ன் வீட்டுக்கு போக வேண்டியது தான். டைம் பார்த்தீங்கன்னா 8:15 ஆகுது. நம்ம பாலைவனத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த ஷீஷா ரெடி பண்ணுறது நம்ம வந்துருக்கோம். அவ்வளோதாங்க, நமக்கு இப்போதைக்கு வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் சப்போஸ் வந்துட்டு எதனா வேலை வைப்பாரான்றது தெரியல, பார்க்கலாம். நம்ம ஓனருக்கு அந்த ஷீஷா ரெடி பண்ணி கொடுத்தாச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கடைக்கு போக சொல்லிட்டாரு, மெடிக்கல் ஷாப்புக்கு. அதான் நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க போயிட்டு அந்த மருந்து வாங்கிட்டு வரலாம். நம்ம வந்துட்டோங்க மெடிக்கல் ஷாப்புக்கு. வாங்க போகலாம். இந்த மருந்து தாங்க வாங்கியாச்சு. இது என்ன மருந்துன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இது எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்டு ரூம் போக வேண்டியது தான். அவ்வளோதான், நமக்கு வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நமக்கு எதுவும் வேலை வராது. கண்ணாடி புள்ளி புள்ளியாக தெரியுது, துடைக்கணும்னு நினச்சேன், துடைக்கல. அதான் அது கேமராலாம் நல்லா கிளியராக தான் இருக்குது. அது காரோட கிளாஸ் எப்படி இருக்குது. சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம் அது என்னன்றதை. தொடர்ந்து நம்ம வ்ளாக் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். ஒரு ஹவுஸ் டிரைவரோட லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத இந்த வ்ளாக் மூலிமா டெய்லி நம்ம உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டுருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். பாய்.